இது சகுனிகளும் சாணக்கியங்களும் ஆடுற ஆட்டம்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். லைக்கா தயாரிப்புல ஜீவா சங்கர் இயக்கத்துல யமன் படத்தோட டீசரை பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துச்சுங்க. காரணம் என்னன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட படம் சரியான நேரத்துல டீசரை ரிலீஸ் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓப்பனிங்லேயே அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி பேசிடுறாரு. அதனால அடுத்து வர காட்சிகள்ல என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசு நமக்கு செட் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு கேட்க போறாரு, மேடையில பேசுறாரு. ஆனா டீசர்ல சில குறியீடுகளும் ஜீவா சங்கர் சொல்லி இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்றது சார். ஃபார் எக்ஸாம்பிள், காருக்குள்ள இருந்து கூலர்ஸ்லாம் போட்டு விஜய் ஆண்டனி வெளில வர சீன், பின்னாடி தியாகராஜனோட போஸ்டர் இருக்கு. சரியா அவர் தலைக்கு பதிலா இவர் தலை வந்து நிக்குது. அப்போ போட்டி வந்து எதிர்கட்சிக்கும் இவர் கட்சிக்கும் இல்லை, ஒரே கட்சிக்குள்ள பவர் சென்டர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போட்டின்னு சொல்லி அந்த ஒரு சீன் நினைக்க வைக்குது. அது மட்டும் இல்லைங்க, விஜய் ஆண்டனி மேடையில ஏறி வர சீனும் தான். முதல்ல வந்து தியாகராஜன் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா தனியா மேல வந்து ஏறி வர்றார் விஜய் ஆண்டனி. எந்த மேடை மேல ஏறி வராரோ அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே பாம்பு வெடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அங்க விஜய் ஆண்டனி நடுநாயகமா கையில கட்டையோட நிக்கிறாப்ல. இப்போ அந்த கெடாமீசை வச்சிருக்கிற இன்னொரு கேரக்டருக்கு போவோம். அதான் இன்னொரு விஜய் ஆண்டனிக்கு கடைசியில் அற்புதமா கொம்பு வச்சுட்டு ஒழுங்கெல்லாம் காட்டினாலும் டீசர் நடுவில் 2 பேர் அவரை வந்து சராமாரியா வெட்டி சாய்க்கிறாங்க. பின்னாடி ஸ்டாண்டு போட்ட புல்லட் நிற்கிது. அப்போ தெரிஞ்சவங்க தான் வெட்டுறாங்க, கூட இருக்கிறவங்க தான் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஜெயிலில் 2 பேர்த்த விஜய் ஆண்டனி சந்திச்சு பேசுகிற மாதிரி சீன்ஸும் இருக்குது, ஒரு ஃபைட்டும் கூட இருக்குது. அப்போ உள்ளேயும் அவரை போட்டு தள்ளுறதுக்கான பிளான்ஸு நடக்குதுன்னு சொல்லி நம்பலாம். ஸோ சாதாரணமாக ஊருக்குள்ளே சண்டித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒருத்தனை ஒரு அரசியல் கும்பல் ஒரு பிரச்சனைக்காக போட்டு தள்ள முயற்சி பண்ண, உங்கள் ஏரியாவில் வந்து உங்களை தூக்குறேன்டா, அரசியல் தானே உங்களை காப்பாற்றுது, அந்த அரசியலில் நானும் இறங்கி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ களை இறங்குற கதையாக இருக்கலாம் சார். அமரகாவியத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டாலும் கண்டிப்பாக நானில் வந்த ட்விஸ்ட் மாதிரி, ஒரு யதார்த்தம் மாதிரி இந்த ஒரு யமன்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் சார். அப்புறம் இந்த தூக்கு போட்டு தொங்குற சீன், முதல்ல வந்து அதை பார்க்கும்போது சங்கிலி முருகனை தான் போட்டு தள்ளிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் விஜய் ஆண்டனி கருப்பு சட்டையோட ஏற்ற மாதிரி நிற்கிறத பார்க்கும்போது அது தியாகராஜனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இன்னும் சொல்ல போனால் தியாகராஜனோட போஸ்டரை பார்க்குறப்போ சட்டுன்னு சொல்லி கண்ணீரஞ்சலி போஸ்டர் தாங்க ஞாபகத்துக்கு வருது. பட் முழுசாக தெரியாததால் இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன்ஸை இத்தோட முடிச்சுக்கலாம் நாம. இப்பெல்லாம் விஜய் ஆண்டனின்னு ஒரு பேப்பர்ல எழுதினாவே அடுத்து என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஒரு டீசர் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ இந்த ஒரு டீசர் அந்த மைலேஜை சரியான முறையில் பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன், அரசியலில் ஈடுபட போறேன்.